சந்திரபாபு நாயுடு தானாகவே வரவில்லை. இப்பதான் அந்த வீடியோவை பார்த்தேன். அவர் அமித்ஷா யூஸ் பண்ண வார்த்தைகள், அவர் அட்டாக் பண்ணது, அது ரொம்ப அசிங்கமான. சந்திரபாபு நாயுடோட டிடிபியும் சரி, அதே நேரத்துல ஜேடியு, இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு மக்களவை சபாநாயகர் போஸ்ட் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்றத ஒரு டிமாண்ட, ஒரு நெருக்கடியா பாஜக கிட்ட கேட்டிருக்கிறதா ஒரு தகவலும் வெளியாக இருக்கு. ரீஜனல் பார்ட்டிஸ் ரொம்ப முக்கியமா இதுல வந்திருக்கு. எல்லாத்தையும் ஒரு யூனிஃபார்ம் இதுல போறது இந்தியாவுக்கு ஒத்து வராத விஷயம். சதர்ன் ஸ்டேட்ஸ்ல ஒவ்வொரு கவர்னரும் இன்னொரு ஆளை விட மோசம். குறிப்பாக நம்ம இது வர்ஸ்ட். ஒருத்தர் கூட அழுதாருல டிவியில. ஆமா, பிரதீப் குப்தா வந்து இவங்க த்ரூ அண்டர் தி பஸ். ஆனா அவர் அழ வச்சது சரியில்லை. அவரே ரொம்ப தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு சார். அது எல்லாரும் பாக்குறாங்க, நான் பார்க்கல இன்னும். ப்ராபகேண்டா வந்து வேற பெரிய growth இருக்கு. மக்களை நம்ம we should not underestimate. மோடி பின்னடைவு அப்படிங்கறது யாரும் கற்பனை கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. அது எதனால? வீழ்த்த முடியாத ஒரு தலைவர் என்ற அந்த ஆரா, ஒளிவட்டம் வந்து இன்னைக்கு அது போயிடுது. சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பல்வேறு சுவாரஸ்யங்களை கொண்டிருக்கு. அடுத்ததா யார் ஆட்சி அமைக்க போறா அப்படிங்கிற கேள்வி ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் இருக்கு, நமக்கும் இருக்கு. இது தொடர்பான பல கேள்விகளை, அதுக்கான பதில்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஹிந்து என் ராம் அவர்கள் நம்முடைய இணைகிறார். சார் வணக்கம். இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது பல சுவாரஸ்யங்களை கொண்டிருக்கு. பாஜக கூட்டணி 292 எடுத்திருக்காங்க. அதே நேரத்துல இந்தியா கூட்டணி 232. ரெண்டு பேருக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 60 சீட் இருக்கு. இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல இருந்து ஒரு கீ டேக் அவேஸ் அப்படின்னா நீங்க எதை எடுத்துப்பீங்க முக்கியமா? முதல் டேக்அவே வந்து முன்ன மாதிரி ஒரு அத்தாரிட்டேரியன் போக்கு இருக்க முடியாது இப்போ மோடி அரசாங்கத்துக்கு. ஏன்னா இப்போ அவங்க சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியை எழுந்துட்டாங்க. தே லாஸ்ட். அதில் சந்தேகமே இல்லை. நாங்கள் வெற்றி பெற்றோம், மூணாவது வரதெல்லாம் அது வேற விஷயம், அது உண்மைதான். ஆனால் அதாவது கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறது பாசிபிள், அநேகமாக நடந்துடும். ஆனால் முன்ன மாதிரி நடத்த முடியுமா? ஒரு ஒரு இங்கிலீஷில் அத்தாரிட்டி எதாச்சிகாரமாக நடத்த முடியுமானா முடியாது. ஏன்னா இப்போ அலையன்ஸு, முன்னாலேயும் என்டிஏ அலையன்ஸுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் உண்மையான அலையன்ஸ் இல்லை. ஏன்னா வேறு யாரையும் கேட்க தேவையில்லை இப்போது இந்த மீதி கட்சிகளுக்கெல்லாம். இப்போ வந்து 3 அலையன்ஸும் ரொம்ப முக்கியம் இதில். ஃபர்ஸ்ட் வந்து டிடிபி லீடர் சந்திரபாபு நாயுடு மகத்தான வெற்றி அடைந்திருக்காரு ஆந்திர பிரதேசத்தில். பாராளுமன்ற தேர்தல், லோக்சபா தேர்தல்லையும், அசம்பிளி மாநில இதில் அசம்பிளி தேர்தல்லையும் பயங்கரமான வெற்றி அடைஞ்சிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். அது இல்லைன்னா பிஜேபி அவுட் ஆயிருக்கும் இன்னைக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இது கூட என்டிஏ ஃபர்ஸ்டாக வரும்போது வந்திருக்க முடியாது. அதே மாதிரி ரெண்டாவது வந்து நிதிஷ்குமார், அவர் பல்ட்டி போடுறதுல கெட்டிக்காரர். 2020 அக்டோபர் நவம்பர் மாதத்தில் என்டிஏவுடைய உறுப்பினராக வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனார். இது நடுவில் வந்து வேற இங்கேருந்து மாறிட்டார், கேம்ப் மாறிட்டார். அப்புறம் கடைசியில் அவர் தான் இந்தியா அந்த கூட்டணிக்கே அவர் தான் முன்னோடி என்று சொல்லலாம், இனிஷியேட் பண்ணவர். இங்கே தாவிட்டார். ஆனால் தப்பு கணக்கு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே இடத்துல இருந்தால் இன்னும் மதிப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அவருக்கு ஒரு டிவிடெண்ட் கிடைச்சிருக்கிறது உண்மைதான், சீட்ஸு. அது ரெண்டாவது அலையன்ஸ். அதுவும் இல்லைன்னா பிஜேபி முன்னாலே வந்து என்டிஏ முன்னால் நிற்க முடியாது நம்பரில். மூணாவது வந்து கர்நாடகாவில் ஜேடிஎஸ், தேவகவுடா அவர்களுடைய முன்னாள் பிரதமர், அவரோட கட்சி வந்து அவங்களோட அலையன்ஸ். அவங்க போகவே மாட்டாங்க அவங்களோட முன்னால். குமாரசாமி போயிருக்கார் ஒருத்தர், ஆனால் தேவகவுடா அது போனதில்லை. இது அது வேறு வழி இல்லாத போனாரா, இல்லை வெறும் சந்தர்ப்பவாத இதில் இந்த வேறு விஷயம். அது போனதுனால அங்கேயும் ஒரு டிவிடெண்டோ பலன் கிடைச்சிருக்கு பிஜேபிக்கு. ஓட் ஷேர் எவ்வளோ, எக்ஸிட் போல்ஸ் எவ்வளோ அபத்தமான தகவலை விட்டாங்கல்ல. எல்லாரும் ஒரே மாதிரி, பல எக்ஸிட் போல் 1-2 கூட வித்தியாசம் இல்லாத, ஒரு அளவுக்கு தைனிக் பாஸ்கர் எக்ஸிட் போல் ஒரு அளவுக்கு ஒரு இதுவே ஒரு இவங்களோட ஃபைனல் ரிசல்ட்டுக்கு க்ளோஸாக இருக்குது. இதெல்லாம் 400,
380லேருந்து 400 அந்த மாதிரிலாம் வந்து சொன்னது அது அது சந்தேகத்துக்குள்ள விஷயம்தான், ஒரு சஸ்பிஷியஸ் இதுதான். ஏன் அது செய்தாங்கிறது டீப்லி காம்ப்ரமைஸ் தான் அவங்க இந்த எக்ஸிட் போல்ஸ் பண்ணாங்க. சில பேர் நான் கேள்விப்பட்டேன் எக்ஸிட் போல் பண்ணாதே ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. அது அது உண்மையானு எனக்கு தெரியாது, அது கேள்விப்பட்டானா. அதனால அந்த 3 அலையன்ஸ் சந்திரபாபு நாயுடு தானாகவே வரவில்லை. நான் இப்போ தான் அந்த வீடியோவை பார்த்தேன். அவர் அமித்ஷா யூஸ் பண்ண வார்த்தைகள், அவர் அட்டாக் பண்ணது அது ரொம்ப அசிங்கமான ஒரு அட்டாக் அது. அதே மாதிரி இவர் வந்து ஃபுல்லாக பிஜேபி அட்டாக் பண்ணிருக்காரு. அது வந்து வீடியோவில் நான் ட்விட்டரில் யாரோ அமிச்சாங்க, அது ட்விட்டரில் கூட நான் ரெண்டையும் போட்டேன். ரொம்ப டெலிஷியஸ்லி இன்ட்ரெஸ்டிங்னு நீங்கள் சொன்ன வார்த்தை தான். ரொம்ப சுவாரஸ்யமான இது வீடியோ, அதை பார்க்கணும். ஆனால் அலையன்ஸ் பாலிட்டிக்ஸ் நடந்திருக்கு இந்த மாதிரி. ஆனால் இந்த அளவுக்கு நடந்ததானே எனக்கு தெரியல, முன்னால் மாறுதில்லை. அதனால இந்த டேக்அவே. ஆனால் இதோடைய சாராம்சம் என்னன்னா, இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் முன்ன மாதிரி இல்லை, ஒரு பெரிய அரசியல் மாறுதல் ஏற்பட்டிருக்கு இதில். ஏன்னா இவங்க தனிச்சையாக நடக்க முடியாது, இந்த அத்தாரிட்டேரியன் பாதையில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் யார் மினிஸ்டர். நிர்மலா சீதாராமன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்க முடியுமா? எலெக்ஷன் கூட கண்டெஸ்ட் பண்ணல, பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுல இதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமனுக்கு அந்த நிதி அமைச்சர் அப்படிங்கிறது வாய்ப்பு கிடைக்காது, தெரியல, கேள்விக்குறி. எந்த கன்ஃபார்ம்டா சொல்ல முடியாது. இல்ல எந்த பேசிஸ்ல கொடுக்க முடியும் இந்த இதுல? இந்த ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் வரும்போது அங்க இருப்பாங்கல்ல ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, ஒரு ஹெவி வெயிட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹோம் மினிஸ்ட்ரி யார் இருப்பாங்க? இந்த அமித்ஷா இருப்பாரா, இல்ல சந்திரபாபு நாயுடு ஆளுங்க இருப்பாங்க? அவரே இங்க இருப்பாரு, சீஃப் மினிஸ்டரா இருப்பாரா? இல்ல அநேகமா இருக்கலாம். ஆனா டெல்லிக்கு போவாரா? டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இது கேட்பாரா? நிதிஷ்குமாருக்கு இப்போ சந்திரபாபு நாயுடோட டிடிபியும் சரி, அதே நேரத்துல ஜேடியு, இவங்க 2 பேருமே அவங்களுக்கு மக்களவை சபாநாயகர் போஸ்ட் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்றத ஒரு டிமாண்ட, ஒரு நெருக்கடியா பாஜக கிட்ட கேட்டிருக்கிறதா ஒரு தகவலும் வெளியாக இருக்கு. சோ இது சபாநாயகர் போஸ்ட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போஸ்ட். சோ அதை கேட்கறதுக்கான லாஜிக் என்ன அப்படிங்கிற ஒண்ணு சார். அதே நேரத்துல இருக்கிறதுலயே ஒரு ஒரு கிங் மேக்கர்ஸா இருக்கிறதுல என்ன ஒரு டாப் மோஸ்ட் போஸ்டோ, சொல்ல போனா பிரதமர் பதவியே வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தானே அதிகமா இருக்கணும். பட் அந்த பிஎம் போஸ்ட் பத்தின ஒரு டாக் வரல. பட் எங்களுக்கு சபாநாயகர் வேணும் அப்படின்னு இவங்க 2 பேருமே கேட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடியான லாஜிக் என்ன சார்? பிஎம் போஸ்ட் வேணும்னு கேட்கறது ரீசனபிளா இருக்காது. அது கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டி கேட்க மாட்டாங்க. பிஎம் ஏன்னா நிதிஷ்குமார் வந்து இங்க வந்து தன்னை வந்து பிஎம் கேண்டிடேட்டா நிறுத்தணுங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சாரு, இந்தியா கூட்டணியில முன்னாடி அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது இல்ல சார்? ஆமா, ஆனா இன்னைக்கு அது அது சாத்தியம் இல்லை இந்த இதுல. ஸோ இப்போ வரக்கூடிய என்னன்னா ஹெவி வெயிட் மினிஸ்ட்ரியே கேட்கலாம். ஸ்பீக்கர் நீங்கள் சொன்ன மாதிரி முக்கியம். வேற வழி என்ன, கொடுக்க வேண்டும் தானே, கொடுக்காருக்கு இருக்க முடியாது. அவங்க வந்து வற்புறுத்தினாங்கன்னா கட்டாயமாக ஸ்பீக்கர் அவங்களே தான் அவங்க 2 பேர்ல யார் கொடுப்பாங்கிறத அவங்களுக்குள்ளேயே தீர்மானம் பண்ணணும். ஏன் சார் குறிப்பா ஸ்பீக்கர் ஏன் கேக்குறாங்க? அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த போஸ்ட்? ஏன்னா ஸ்பீக்கர் வந்து ரொம்ப ஒரு பார்ட்டிசனா நடந்திருக்காரு இது வரைக்கும், இந்த பல ஸ்பீக்கர்ஸ். அதனால அதாவது மீதி பேரை பேச விடுறது இல்லை. அந்த இதெல்லாம் ரொம்ப மோசமான நிலை தான் பார்லிமெண்ட்ல நடந்திருக்கு. ரொம்ப அந்த பார்லிமெண்ட்ரி இன்ஸ்டிடியூஷனே ஒரு ரொம்ப கீழே கொண்டு வந்து சரியாக நடத்தாத போக்கு தான் அங்கே இருக்குது. அதனால் ஓரளவுக்கு நாங்கள் இருந்தால் எங்களுடைய திறமையையும் எங்களுடைய ரிலையபிலிட்டியும் காட்டுவோம் ஸ்பீக்கர். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு பதவி அப்படின்னு இருக்கலாம் 2 பேருக்கும். பட் வெறும் ஸ்பீக்கரை விடுவாங்களா? ஸ்பீக்கர் மட்டுமா? அதோட நிற்க மாட்டாங்க. அவங்களுக்கு உரிமை இருக்குது டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் கேட்கறதுக்கு. அமித்ஷா முடியாது, ஒரே கட்சியிலேருந்து எப்படி வர முடியும்? ஏன்னா அவங்கள டிபெண்ட் பண்ணி தானே இருக்கீங்க அந்த இதில். அதனால் என்ன கேட்பாங்கன்னு இப்போ ஸ்பெகுலேட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் முக்கியமான போர்ட்ஃபோலியோ ஹோம் மினிஸ்ட்ரி, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, அப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஒருத்தர் ப்ரொஃபஷனல் இருக்கார், ஜெய்சங்கர். அதெல்லாம் கெஸ்ட் தான் நம்ம பண்ண முடியும். அதனால் இதெல்லாம் அதுதான் டெலிஷியஸ்லி இன்ட்ரெஸ்டிங், சுவாரஸ்யமான விஷயம். என்ன கேட்பாங்க? இல்லை முதல்ல கொஞ்சம் ரொம்ப டிமாண்ட் பண்ணாத ஒரு வேளை சாஃப்டாக இருந்து அப்புறம் இது பண்ணுவாங்களா தெரியல, அது வாட்ச் பண்ணணும். ஆனால் அநேகமாக
அவங்கள அகாமடேட் பண்ணலன்னா இதே இட் ஒன்ட் டேக் ஆஃப். இப்போ இந்த ஏன்னா எலெக்ஷன் இது உண்மையான கூட்டணி அரசு, கோலிஷன் கவர்மெண்ட். இப்போ முன்ன சொல்லுவோம்ல இந்தியா வந்து கோலிஷன் ஈரால இருக்குன்னு சொல்லி, இப்போ திருப்பியும் கோலிஷன் ஈராக்கு கொண்டு வந்துட்டாங்க. குறிப்பாக அது இந்தியா கூட்டணியுடைய சாதனை, அது பெரிய சாதனை, அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் வந்து மத்தியில் அது இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி இந்த பக்கம் என்டிஏவாக இருந்தாலும் சரி, அது ஒன்றியத்துல இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஹெல்தியான ஒண்ணு சார் இந்த கூட்டாட்சிக்கு? இப்போ ரீஜனல் பார்ட்டிஸ் ரொம்ப முக்கியமாக இதில் வந்திருக்கு. எல்லாத்தையும் ஒரு யூனிஃபார்ம் இதில் போகிறது இந்தியாவுக்கு ஒத்து வராத விஷயம். இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சருக்கு விரோதமான ஒரு போக்கு தான் அது. அது முன்னாலே நடந்திருக்கு அது, ஆனால் இந்த அளவுக்கு நடக்கலை. எல்லாம் ஒன் நேஷன் ஒரு எலெக்ஷன் முடியுமா இன்னைக்கு? இப்போ தான் மகத்தான வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஆந்திர பிரதேசத்தில். இந்த இதில் நிதிஷ்குமார் வந்து இப்போ எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணோம், அசம்பிளி எலெக்ஷன் October, November 2025. அது வேற விஷயம். ஆனால் சந்திரபாபு நாயுடு லோக்சபாலையும் சரி அசம்பிளியிலும் சரி மகத்தான வெற்றி அடைந்திருக்காரு. இப்போ ஒரு வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ அதை கலைச்சிடுவாங்களா அந்த அசம்பிளியை? அவருக்கு அங்கே இப்போ இது போயிடுமா? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அதுக்கு ஒரு நல்ல அடி கிடைச்ச ஒரு செட்பேக், ஒரு பெரிய செட்பேக். அந்த பாலிசி ஆஃப், அதாவது யூனிட்டிக்கு பதிலாக யூனிஃபார்மிட்டியை இம்போஸ் பண்ணுறது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான போக்கு அது. இப்போ இந்தியாவில் பர்ஃபெக்ட் ஃபெடரலிசம் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்துக்கு அதிகமான அதிகாரம் தான் இருக்குது. அதிகமாக ஓவர் டைம் அதை வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஜிஎஸ்டி பார்த்தாலும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. ஃபினான்ஷியல் இதில் எவ்வளோ மோசமாக நடந்திருக்காங்க. கவர்னர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஆனால் முன்னாலே நடந்திருக்கு அந்த மாதிரி டிஸ்மிஸ்லாம். இப்போ இருக்கிற ஒவ்வொரு சதர்ன் ஸ்டேட்ஸில் ஒவ்வொரு கவர்னரும் இன்னொரு ஆளை விட மோசம். குறிப்பாக நம்ம இது வேர்ஸ்ட்டு. அவர் எவ்வளோ நாள் இங்கே இருக்க முடியும்னு எனக்கு தெரியாது. இப்போ புதிய சிச்சுவேஷன் RN ரவி அவர் உடனே அங்கே அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அமைச்சிடலாம். அவர் வேறு எதாவது பண்ணிக்கிட்டோம். அதுதான் பெஸ்ட் இந்த கவர்மெண்ட். இவங்க ஜனநாயக ரீதியில் சில சக்திகள் அந்த NDAல இருந்தாங்கன்னா, ஏன்னா எல்லாரும் இந்துத்துவ ஆளுகள் இல்லையே. இதில் இந்துத்துவா என்ற விஷமத்தனமான ஒரு ஐடியாலஜி, ஒரு பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம், பாலிட்டிக்ஸ், அதோட இவங்களை நம்ம அதில் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க ஒரு சந்தர்ப்பவாத இதில் வேற கம்பல்ஷன்ஸில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நிதிஷ்குமார் ஆனால் அதில் எக்ஸ்பர்ட், மாற்றிட்டே இருப்பார். இப்போ லாஸ்ட்ல கூட இந்தியா கூட்டணியில இருந்து மறுபடியும் அந்த ஜம்பே வந்து அந்த பல்டூராம் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய விமர்சனம் அப்படிங்கிறது வந்தது சார். இப்போ என்னன்னா இந்த 292 அப்படிங்கிறது கூட்டணியோட சேர்ந்து பாஜக ஜெயிச்சிருக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி 400 பார் 400க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அப்படின்னு மோடி தொடர்ந்து பேசிட்டு வந்தாரு. ஆனா இப்போ ஒட்டுமொத்தமா பாஜக வாங்கி இருக்கிறதே 240+ மட்டும்தான். 240 தான். 240 வந்து அவங்க கடைசி ரிசல்ட் எலெக்ஷன் இதில் வந்துருக்கு. எஸ் 240 வந்து ஜெயிச்சிருக்காங்க. 400க்கும் 240க்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எந்த இடத்துல இந்த பாஜக சறுக்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அகில இந்திய அளவுல? ஃபர்ஸ்ட் முதல்ல சறுக்கினது உத்தரப்பிரதேஷ். இப்போ கிரிக்கெட்டில் பிளேயர் ஆஃப் த மேட்ச்னு சொல்லுவோம். இந்த டோர்னமெண்ட்டுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச்சில் எனக்கு ஒரு பட்டியலே இருக்குது, ஷார்ட். இது பல தடவை அதை பேசியிருக்கேன். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் அகிலேஷ் யாதவ், இதில் ரெண்டாவது வந்து சந்திரபாபு நாயுடு. ஆனால் 2 சைட்லேயும் நம்ம ஃபேராக இருக்கணும். இது மூணாவது மமதா பானர்ஜி. 4வது தமிழ்நாடு முதலமைச்சர். 100 out of 100 இது வந்தவங்க. இதில் யாரை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஒரு விவாதத்தில் சர்ப்ரைஸ் எது? தமிழ்நாட்டில் ஒரு சர்ப்ரைஸும் இல்லை இதில். இங்கே எனக்கு தெரிஞ்சு சிஎம்ஓ இல்லை வேறு திமுக தலைவர்களோ எல்லாரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க முதல்லேருந்து. 40 out of 40. நடுவில் சில ஆளுங்க அண்ணாமலை போன்றவங்கலாம் வேறு மாதிரி பேசுனாங்க. அது உண்மைதான். சில டிவி சேனல்ஸ் கூட வேறு மாதிரி பேசுனாங்க. ஏதோ போல்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இங்கேயும் சரியா அதெல்லாம் செய்யலை. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் ஸ்வீப்புன்னு எந்த அளவுக்கு எவ்வளோ சீட்டு குறையோன்னு தான் கேள்வி இருந்தது. குறைய மட்டும் இல்லை, இது இல்லை குறையலை, அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் பாண்டிச்சேரி 40 out of 40. ஏன்னா அது ஒரு தமிழ் ஏரியா தானே பாண்டிச்சேரி. அதனால் இது ஒரு
ஸோ இவங்க தான் பிளேயர் ஆஃப் த மேட்சோட இப்போ அந்த லிஸ்ட்டு. அதில் ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னா அகிலேஷ் யாதவ் அவர்கள். இப்ப இந்த 400 அப்படிங்கறத எதன் அடிப்படையில மோடி சொல்லிக்கிட்டே வந்தாரு சார்? இந்த மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் அந்த வாதத்தின் அடிப்படையில 400 அப்படிங்கிற வாதத்தை அவர் சொல்லி வச்சிருந்தாரா? ஆமாம், அது கரெக்ட் வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க. மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் தான் இது. மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் என்றால் அது ஒரு புக்கோடைய சாம்ஸ்கி அண்ட் ஹெர்மனுங்கிறவங்களுடைய அது ஒரு ஃபேமஸ் புத்தகம் இருக்கும். அதாவது அடக்குமுறைக்கு பதிலாக கன்சென்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணலாம் த்ரூ ப்ராபகேண்டா. எல்லாரையும் அறிவுஜீவிகளை யூஸ் பண்ணி, ஸ்காலர்ஸை யூஸ் பண்ணி, மீடியாவை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் கன்சென்ட். அதுக்கு சரியான வார்த்தை. உங்களை பாராட்டுறேன். அது எப்படி உங்களுக்கு அக்கராஜன் எனக்கு தெரியல. அது கரெக்டான வார்த்தை. மேனுஃபேக்சரிங் கன்சென்ட்டு அடக்குமுறையும் உண்டு சைட் பை சைட். ஆனால் வெறும் அடக்குமுறை மட்டும் இல்லை இவங்களுடைய ஆதிக்கத்துக்கு. அதனால் மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் செய்து பார்த்தாங்க. ப்ராபகேண்டா எப்படி இவ்வளோ எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் இவ்வளோ வைல்டாக போனாங்கிறது ஒரு ரொம்ப சந்தேகத்துக்குள்ள ஒரு விஷயம், சஸ்பிஷியஸ் விஷயம். அதை இன்னும் அவங்களே ஆராயணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நமக்கு தெரியுது. நான் இந்த கன்ஸ்பிரசி தியரிலாம் சொல்ல, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ இது கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் நான் பேசலை. அதெல்லாம் நான் பேசுகிற ஆள் இல்லை. ஆனால் அதை பற்றி பதந்தி பரவலாக இருக்குது எல்லா ஊர்லேயும் அந்த இது. ஆனால் அது எப்படி அவ்வளவு அதான் எனக்கு சொல்கிற மாதிரி கேப், ஹவு கேன் இட் பி ஸோ ராங்? இந்த இதில் எல்லாரும் ஒரே மாதிரி இது. அதனால் அது worst performance by pollsters இந்த இதில் டவுட்டே இல்லை. ஒருத்தர் கூட அழுதாருல்ல டிவியில், பிரதீப் குப்தா. இவங்க they threw him under the bus என்று சொல்றாங்க. அவர் மோடியே 400 தான் சொல்லியிருந்தார், அவர் 401 ன்னு சொல்லியிருந்தாரு. அது ஆனால் ரேஞ்ச் கொடுத்தாங்க, அர்த்தமில்லாத ரேஞ்ச் எல்லாம் கொடுத்தாங்க. 360 to 401 ஒவ்வொருத்தரும் ஒன்று. அதாவது 0 to 100 எங்கே வேணா இருக்கலாம்னு சொல்கிற மாதிரி அந்த இதில். ஆனால் 401 கொடுத்தது அபத்தமான ஒரு கணிப்பு. அது ஒரு பொய் கணிப்பு தான் சொல்லணும். அந்த இதில் தேவர் காம்ப்ரமைஸ்ட் இந்த இதில். ஆனால் பிரதீப் குப்தாவை பொறுத்தவரையிலும் அவருக்கு ஒரு ரெப்புடேஷன் இருந்தது, போன தடவை ரொம்ப கரெக்டாக செய்தாங்க அப்படின்னு சொல்லி. அதை ஞாபகப்படுத்திக்கணும். ஆனால் அவர் அழ வச்சது சரியில்லை. இவங்கெல்லாம் அந்த இந்தியா டுடே இதில் அவரே ரொம்ப தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு சார். அது எல்லாரும் பாக்குறாங்க, நான் பார்க்கல இன்னும். என்னோட வைஃப் சொன்னாங்க, அப்புறம் வேற ஒரு டாப் பொலிட்டிக்கல் லீடர் சொன்னாரு, எல்லாம் பார்த்துருக்காங்க. ஏற்கனவே இப்போ பிரசாந்த் கிஷோரோட கிரெடிபிலிட்டி ஏற்கனவே டவுன் ஆயிடுச்சு. அடுத்ததான் இப்ப இவரதும் கிரெடிபிலிட்டி டவுன் ஆயிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ மோடியோட இமேஜ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த எலெக்ஷன் அந்த ஓட் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனேவே ஒரு 3 சுற்றுல மோடி பின்னடைவு அப்படிங்கிற ஒரு வாதம் ஒரு இது வந்துச்சு, நம்பர் வந்தது. அது அன்பிரசிடென்டடான ஒண்ணு தானே சார்? அந்த மோடி பின்னடைவு அப்படிங்கறது யாரும் கற்பனை கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. அது எதனால? நல்ல கேள்வி இது. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை ஹெட்லைன் தான் இதுக்கு பதில். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்திருக்கு நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிக்கிள், நீடிங் ஹெல்ப் டு ஸ்டே இன் பவர், மோடி லூசஸ் ஹிஸ் aura of invincibility. அதாவது வீழ்த்த முடியாத ஒரு தலைவர் என்ற அந்த ஆரா இருக்கும்ல கார்ட்ஸுக்கெல்லாம் பின்ன சுற்றி அந்த ஒளிவட்டம், அது பேரு ஒளிவட்டம் இன்னைக்கு அது போயிடுது, அதை எழுந்து விட்டார். ஏனென்றால் நீடிங் ஹெல்ப் டு சேவ் ஹெல்ப் டு ஸ்டே இன் பவர். மீதி பேரை நம்பி தான் அதிக ஆட்சியில் இருக்க முடியும் என்று அதனால இந்த இன்வென்சிபிலிட்டி ஆரா போயிடுது என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அது உள்ள அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்கானமிஸ்ட் முதல்ல எழுதிட்டாங்க. அவங்க குயிக்காக அதை புரிஞ்சுட்டாங்க. நம்ம பேசுகிற விஷயத்த அங்கே இந்த மேஜர் தி எக்கானமிஸ்ட் என்ற அந்த மேகசின், நியூயார்க் டைம்ஸ், கார்டியன், இவங்கெல்லாம் ஒரு நோடியில் புரிஞ்சு கொண்டாங்க. இந்த ஹோல் கேம் ஹஸ் சேஞ்ச்டு. ஆனால் நம்ம இதில் சில பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி இது 3வது ஹேட்ரிக், அது உண்மைதான். அது உண்மை இல்லைன்னு சொல்லலாம், அதை குவாலிஃபை பண்ணோம்ல. இந்த இது வெறும் வெற்றியாக இருக்க முடியாது. நேற்று அந்த பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸில் அவங்களுடைய வெற்றி செலிப்ரேஷனை பார்த்தேன், டிவியில் ஃபுல்லாக பார்த்தேன். இவர் பேசுனது எல்லாம் இன்ஃபேக்ட் டீகோடரில் பார்த்தேன் லைவாக. அது இதில்
நான் உடனே என் காமெண்ட் என்னன்னா, இட் லுக்ஸ் லைக் அ வேக் rather than celebration. வேக் என்றால் ஒருத்தர் இருந்து போட்டாங்கன்னா அதை சுற்றி எல்லாம் ரெஸ்பெக்டோடு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த மக்கள் இருந்தாங்க முதல்ல. அப்புறம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக மோடி மோடி இது அப்படி கத்தி ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் பண்ணி ஒரு மரண அமைதியோட இருந்தாங்க அங்க. அது உடனே அது உண்மைதான் பார்த்தா, இல்லைன்னா எவ்வளோ ஆரவாரம் இருந்திருக்கும். வெற்றிக்கு என்ன கிராக்கர்ஸ் இது பண்ணியிருப்பாங்க அந்த அதில் காணும் அதெல்லாம். அதான் சார், இப்போ மோடியோட அந்த இமேஜ் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி எந்த இடத்துல வந்து ஒரு யூ டர்ன் எடுத்தது சார்? மக்கள் போன எலெக்ஷன்ல வந்து ஒரு 4 lakhs பிளஸ் அந்த மார்ஜின் வந்து இருந்தது. ஆனா இப்போ வந்து அது அப்படியே குறைஞ்சு மோடிக்கும் அடுத்ததா வந்திருக்கிற காங்கிரஸ் வேட்பாளருக்கும் இடையான அந்த டிஃபரன்ஸ்ங்கிறது 1 lakh தான். அப்ப மோடியோட எல்லா பிம்பம் பத்தின ஒரு கேள்வியும் எழும்பி இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல அவர் கட்டி வச்ச அந்த பிம்பம் உடைஞ்சிருச்சு. ராமர் கோயில்ல அந்த அயோத்தியா தொகுதி இருக்கிற அந்த ஃபைசாபாத் வந்து அந்த தொகுதியிலும் இவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. சோ இது எல்லாமே உணர்த்துற செய்தியை நம்ம என்ன பார்க்க வேண்டியதா இருக்கு? ஒரு அரசியல் தலைவர் சொன்னாங்க, ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் அந்த மோடிக்கு எதிராக போட்டுட்டா ஒரு தோத்து போகக்கூடிய வாய்ப்பு கூட இருந்திருக்கு. இப்போ சொல்றாங்க இந்த இதுல, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ ரவுண்ட்ஸ்ல ட்ரைல் பண்ணியிருந்தார் அவர் லீடிங். காங்கிரஸ் எதிர்பார்க்கலையா சார் அந்த பின்னடைவு அப்படிங்கறது? அதை யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது. மோடி அவர்களுடைய அந்த கான்ஸ்டிடுவன்சி அதை பண்ணிருக்க முடியாது. அவர் வந்து அதாவது அதுக்கு ஆங்கிலத்தில் ஹியூப்ரிஸ் என்று பேர். ரொம்ப வெற்றி அடைந்தா அவங்களுக்கு ஒரு தலையில இது மாறிடும், அதுக்கப்புறம் இப்படி தான் போவாங்க. அதுக்கு கிரீக் இதில் ஹியூப்ரிஸ் என்று பேர். இது ஒரு ஹியூப்ரிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். நிர்மலா சீதாராமன் இன்டரிம் பட்ஜெட் எனக்கு ஞாபகம் இருக்கு நன்றாக. இன்டரிம் பட்ஜெட் கொடுக்கும்போது என்னென்ன பேசுனாங்க. ஃபர்ஸ்ட் மீதி பேர் செஞ்சதெல்லாம் ப்ரீவியஸ் வந்ததெல்லாம் அட்டாக் பண்ணி மெஸ் பண்ணாங்க எக்கானமியை, இதெல்லாம் பட்ஜெட்டை. நான் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எல்லாம் ரெடியாக இருந்தது, கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்த உடனே ஒரு அது கண்டினியூஸ் இது. நான் அஃப்கோர்ஸ் நான் வரதா சொல்லல, எங்கள் கவர்மெண்ட் திருப்பி வந்த உடனே அதை கண்டினியூ பண்ணுவாங்க. இந்தியா பெரிய டெவலப்ட் கண்ட்ரியாக போகிறது அப்படின்லாம் பேசுனாங்க. இந்த இதில் அப்போவே எனக்கு தெரியும். மோடியுமே இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி அந்த அடுத்த 100 டேஸ் பிளான் வச்சிருந்தாரு. அதான் அது வேற. இப்போ கூட நடத்தலாம், ஆனால் எந்த டேர்ம்ஸில் நடத்த முடியும் இந்த இதில். அதனால அவங்க தே லாஸ்ட் த பிளாட். அது ஃபுல்லாக யாருக்கும் புரிய முடியலனாலும், ஆனால் ஒன்று சொல்லணும், சில பத்திரிகையாளர்கள், குறிப்பாக நான் ஹிந்துவில் சொல்கிறேன், எங்கள் எடிட்டர், ஹிந்து எடிட்டர் சுரேஷ் நம்பத் கிளியராக அவர் இங்கேருந்து ஆம்சாரில் உட்காந்துலாம் இல்லை, அவர் போய் இது பண்ணி நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போனாங்க. ஹிந்து மெயினாக சவுத் இந்தியாவில் இருந்தாலும் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே ஹிந்தி ஏரியாஸ்லாம் இருக்காங்க, டெல்லியில் இருக்காங்க. நம்ம வர்கீஸ் ஜார்ஜ் அந்த போலங்க, சுஹாஷினி ஹைதர் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தா என்ன எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்ததுன்னா இவ்வளோதான் வரும், 240 250 கூட வராதுன்னு தான் முதல்ல. அது வேற சிலர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே கன்சிஸ்டண்ட்டாக இது நான் சொல்கிறேன். அந்த எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறம் நான் சுரேஷ் நம்பத்தை கேட்கும்போது இல்லை நான் மாற்றிக்கொள்ள வியூ அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி யோகேந்திர யாதவ் இது போல்ஸ்டர்ஸில் ஹீரோ, இந்த இதில் அவர் தான் கரெக்டாக சொன்னார் இந்த இதில். ஏன்னா அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காராங்க. அதனால் நம்ம இப்போ பத்திரிகைகள்லாம் எல்லாம் மோசமாக வந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு நியாயம் இல்லை. ஏன்னா அந்த உண்மையாக அந்த ரிப்போர்ட்டிங் செய்தவங்க உங்கள் இதுலேயே இருந்திருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து சன் குரூப், சன் நியூஸோடைய இது கிரவுண்டில் போன உடனே உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். இப்போ ஒரு வேளை வேறு மாதிரி போயிருந்தா கூட அந்த ஃபீட்பேக் கிடைக்கும். அது ஆனஸ்ட்டாக ரிப்போர்ட் பண்ணுவீங்க உங்கள் ஆர்கனைசேஷனில். அதுதான் பத்திரிகை தர்மம். ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் டிட் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஆனால் மேலே பல மீடியா ஆர்கனைசேஷன்ஸில் அதுக்கு மேலே போகல. அந்த எடிட்டர்ஸோ பப்ளிஷர்ஸ் பாக்கெட்லேயே இருந்திருக்கு போல் இருக்கு அந்த தகவல். ஆனால் இங்கே அந்த ரிப்போர்ட்டர் அதே மாதிரி ஃப்ரண்ட் லைனோட அனாலிசிஸ் படிச்சிங்கன்னா, நான் வெறும் எங்களுக்கு கேம்பெயின் பண்ணுறது சொல்ல, வேறு இடங்களையும் நடந்திருக்கும் இந்த மாதிரி. இப்போ டெலிகிராஃப் நியூஸ் பேப்பர் வெஸ்ட் பெங்காலில், டெக்கன் ஹெரல்ட் கர்நாடகாவில், சிறந்த மீடியா ஆர்கனைசேஷன்ஸ், அந்த மாதிரி சில டிவி சேனல்ஸ் எடுத்திருக்கோம். உங்கள் இது இப்போ நீங்கள் வெறும் ஒரு இதில் இல்லையே, யூஆர் ஆல் இன்வால்வ் இன் ஜேர்னலிசம். ஒரு 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 ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் கூட ஜேர்னலிசமில் இன்வால்வ். அதனால யோகேந்திர யாதவ் மட்டும் இல்லை, அவர் தான் மோஸ்ட் ப்ராமினென்ட் அமங் தெம். பல எடிட்டர்ஸ்,
ஒரு சில எடிட்டர்ஸ் பலன்னு சொல்ல முடியாது இப்போ தெரியாத அண்ட் லாட் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் இந்த ஃபீட்பேக் வந்து குறிப்பாக ரூரல் ஏரியாஸ் கிராமப்புறங்களில் இந்தி மாநிலங்கள் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ராஜஸ்தானில் பிஜேபிக்கு பெரிய லாஸ் டிக்ளைன் ஏற்பட்டிருக்கு ரூரல் ஏரியா மெயினாக ரூரல் ஏரியா அதில் தான் அவங்க இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள். அதான் என்ன சார் காரணம்? மக்களோட மனநிலை எந்த இடத்துல அப்படியான ஒரு முடிவை எடுக்கிறபடி அவங்க தள்ளினாங்க? வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி, ரூரல் டிஸ்ட்ரெஸ், ப்ராபகேண்டா வந்து வேற பெரிய growth இருக்கு, கொரோனாவை தோற்கடி விட்டுரும். எவ்வளவு பேர் குஜராத் மாடல்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இப்போ சொல்றது இல்ல. குஜராத் மாடலுக்குள்ள பல பேர் ஒண்ணுமே பெரியது இல்லைன்னு சொல்றாங்க. சில முன்னேற்றம் இருக்கு, உண்மைதான். இண்டஸ்ட்ரி அதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனா இந்த சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் ஒரு அந்த இதுல கூட டிரெவிடியன் மாடல் என்ற அந்த அந்த புக்கில் கூட வந்திருக்கு. வேற பல கட்டுரைகள் ஹிந்துவில் கூட போட்டிருக்கோம். தமிழ்நாடு கேரளாவோடலாம் கம்பேர் பண்ணால் குஜராத் ஃபார் பிஹைண்ட். கலையரசன் அது எழுதியிருக்காங்கல்ல அந்த இதில் கிளியராக குஜராத்தோட ஸ்பெசிஃபிக்காக கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால வெறும் கொரோனா இது பண்ண கொரோனாவில் எவ்வளோ பேர் செத்து போனாங்க. இன்டர்நேஷ்னல் எஸ்டிமேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 மில்லியன், அதாவது 50 லட்சம் பீப்புள் உயிர் இழந்திருக்காங்க. டைரக்டோ இன்டைரக்ட் காசஸ், அதாவது கோமாபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் போயிருக்காங்க. ஆனால் அஃபிஷியல் ஃபிகர் பார்த்தா 600 and something தான் இந்த இதில். அதே மாதிரி வேக்சின் வந்து உண்மைதான், ஃபுல்லாக வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆனால் வேக்சின் மேனுஃபேக்சருக்கு முதல்ல சப்போர்ட் கொடுக்கலையே, போதுமான அளவுக்கு இல்லையே. அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபேஸில் இதில் வேவில் பல பேர் உயிரிழந்தாங்கல்ல, இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆக்சிஜன் இல்லைல்ல. உச்ச நீதிமன்றம் ஒரு தலையிட்ட நிகழ்த்தி தான் அதுக்கப்புறமா அந்த எல்லா மாநிலங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய அது பல பேர் அதை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க மீடியாவில், யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்னைக்கு இதில் அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 40%. அப்படி இருக்கும்போது அதான் இப்போ ஏர்லி இன்ஃபர்மேஷன், பட் இன்னும் அதை அனலைஸ் பண்ணணும். யங்கர் பீப்புள் வந்து பாஜகவுக்கு எதிராக ஓட் பண்ணிருக்காங்கன்னு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. அதை வந்து வெரிஃபை பண்ணணும். யங்கர் அண்ட் நியூ ஓட்டர்ஸ், ஏன்னா அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓல்டர் ஓட்டர்ஸ் ஓரளவுக்கு அவங்களோட போயிருக்காங்கன்னு ஜென்ரலாக இது உண்மையா என்று கண்டுபிடிக்கணும். ஆனால் அது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் லெவலில் ஒரு இம்ப்ரெஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். அதனால அது ஒரு பெரிய விஷயம். யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். நிறைய படிச்சு டிகிரி வாங்கியிருக்காங்க, என்ஜினியரிங் டிகிரி வாங்கியிருக்காங்க, எனக்கு எவ்வளோ பேர் தெரியும், வேலை இல்லையே. இது பொய் தகவல் நிறைய வருது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க கிளைம் பண்றதுல. இப்போ தமிழ்நாட்டுல இருந்து உத்தரப்பிரதேசத்தை பாக்குறப்போ ஒரு பார்வை என்னன்னா, அவங்க வந்து என்னதான் பிரச்சனைகளை சந்திச்சாலும் கடைசியில அந்த அங்க இருக்கிற அந்த இமோஷனல் அடிப்படையில போய் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு வந்து ஒரு ரெட்டரிக் இங்க வந்து சொல்லப்படுது. ஆனா இப்ப நீங்க சொல்றது வந்து மக்கள் வந்து அடிப்படையில என்னென்ன வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கோ அதன் அடிப்படையில போய் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மோடி வந்து போய் மக்கள்கிட்ட பேசுறப்போ அந்த வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் பேசாம அவரும் இமோஷனலா உங்களுடைய சொத்துக்களை பிடுங்கிடுவாங்க, காங்கிரஸ் வந்து அதை பண்ணிடுவாங்க, அப்புறம் முஸ்லிம்ஸ்களுக்கு அகைன்ஸ்டான தொடர் பிரச்சாரம், இது எல்லாத்தையுமே இந்த சாதி மத ரீதியிலான பிரச்சாரத்தை எல்லாத்தையுமே வட மாநிலங்களே நிராகரிச்சிச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு நேர் எதிராக விரோதமாக போயிருக்காரு அந்த இதில். அது கிளியரா இருக்கு. அது எல்லாம் ரெக்கார்டட். எலெக்ஷன் கமிஷனுக்கும் முதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, அப்புறம் மீதி கட்சிகள் சில நபர்கள் கூட இண்டிவிஜுவல்ஸ் கூட கொடுத்தாங்க அந்த இதில். அவங்க ஒன்றும் அதை ஒன்றும் ரெஸ்பாண்டே பண்ணலை அந்த இதில். அது ஒரு ஒன் சைடடாக தான் நடந்துனாங்க எலெக்ஷன் கமிஷன். ஓவரால் எலெக்ஷன் நடத்துறது வேற விஷயம், அது நல்ல முறையில் தான் நடந்தது. ஆனால் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருந்தால் இல்லை இந்த இதில். அவங்க என்ன வேணால் செய்யலாம். வெறும் மாடல் கோடுக்கு மட்டும் அது எதிராக மட்டும் இல்லை, அது சட்டத்துக்கு விரோதமான விஷயம் கூட பேசியிருக்காங்க. இன்சைட்டிங் ஹேட்ரட் அகேன்ஸ்ட் கம்யூனிட்டி, ஒரு 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 ரிலிஜியஸ் கம்யூனிட்டிக்கு எதிராக வெறுப்பு, ஹேட்டை வந்து பேசுகிற மாதிரி தானே இருந்தது. அவங்களுக்கு நிறைய சில்ட்ரன் உண்டு, எல்லாம் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படியெல்லாம் பேசியிருக்காரு. மோடியே பேசியிருக்காரு, மீதி பேர் இன்னும் மோசமாக பேசியிருக்காங்க சில பேர்.
இதெல்லாம். இது எல்லாமே அவரோட அந்த அதனால ஸ்டேச்சரை குறைச்சிருக்கா? கட்டாயமாக குறைச்சிருக்கு. மக்களுக்கு புரியல. மக்களை வி ஷுட் நாட் அண்டர் எஸ்டிமேட். ஹிந்துவாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்துவனாக இருந்தாலும், சீக்காக இருந்தாலும், அதில் சில ஒரு செக்ஷன் வேற மாதிரி போவாங்க அந்த இதில். குறிப்பாக கொஞ்சம் உயர்காதி இதெல்லாம் சில இதில் செய்கிறாங்க பார்த்தேன். ஏன்னா அது அப்பீலாக இருக்குது அவங்களுக்கு. ஆனால் எவ்வளோ நாள் அது இருக்கும்? அதான் ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட், யூ கேன் ஃபூல் சம் ஆஃப் த பீப்புள் சம் ஆஃப் த டைம் அண்ட் பட் யூ கான் ஃபூல் ஆல் த பீப்புள் ஆல் த டைம்னு ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அமெரிக்காவில் வந்தது. அதுதான் உண்மை. அதனால் அந்த கிரெடிபிலிட்டி இல்லை அவருடைய இதில். இப்போவும் அவர் ஒரு பவர்ஃபுல் லீடர் தான். ஆனால் சேஞ்ச் ஆகிடுத்த சுச்சுவேஷன். அவங்க ஹார்ட்லண்ட் உத்தரப்பிரதேஷ் அதில் இவ்வளோ பெரிய தோல்வி. ஃபர்ஸ்ட் கூட தே லாஸ்ட் தி லோக்சபா எலெக்ஷன் இன் உத்தரப்பிரதேஷ். ராமர் கோயிலை கட்டினது, அதை பற்றி மக்கள்கிட்ட பேசினது, இதெல்லாமே அங்கே ஒர்க் ஆகலையா சார்? ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஒர்க் ஆனதுவே தெரியல. இன்ஃபேக்ட் இட் மே பேக் ஃபயர்ட் ஆல்சோ. கடைசியில் அதை பற்றியே பேசிட்டு நான் தான் பண்ணேன். முன்னாலேயே பப்ரி மஸ்ஜிதை மோசத்தனமாக இடிச்சிட்டாங்க இதில் 90ஸ்லேயே. அதை பற்றி அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அவங்க இது கொடுத்தாங்க, அதை பண்ணியிருக்கணும். அதை பற்றி இவர் தான் அதோடைய ஆத்தர் என்று சொல்லி, அது மட்டும் இல்லை, ஹெட் ப்ரீஸ்ட் ஆஃப் த நேஷன், இவர் தான் ஹெட் ப்ரீஸ்ட் அப்படின்னு அதெல்லாம் பண்ணார் இல்லை. அது அந்த ஆஸ்டெரிட்டிஸ்லாம் செய்தார். அந்த ஒரு ப்ரீஸ்ட் செய்ய வேண்டிய விஷயத்தை இவரே செய்தார்னு அப்படின்னு அந்த ஆர்த்தடாக்ஸ் பீப்புளுக்கு ஒரு வருத்தம் இருந்தது தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்புறம் கன்னியாகுமரியில் போய் இதுக்கு பண்ணார். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம், அப்போது என்ன ஆச்சுன்னு புரிஞ்சிருக்கோம். அப்போ எல்லாமே பெரிய, அதனால அது மக்களுக்கு பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஓவரால் இந்த மாதிரி ஓவர் டூ பண்ணது. இவரே நான் தான் ஒரு ப்ரீஸ்ட் அப்படின்னு சொன்னது பல பேருக்கு பிடிக்கல. பல உத்தரப்பிரதேசில் பிராமின்ஸ் கூட பிடிக்கலன்னு பல பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க இதை விட ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க, ஆளுங்க இருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட 20% இருக்கும். இங்கே இருக்கு அந்த மாதிரி வேற ஹை காஸ்ட், இவங்கெல்லாம் சோகால்ட் ஹை காஸ்ட், அவங்கெல்லாம் கூட பிடிக்கலன்னு தான் இது வந்தது. அது உண்மையா இல்லையான்னு நமக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் அந்த ரிப்போர்ட் வந்தது. ஆனால் அது ஓவராலாக பார்த்தா தே ஓவர் டிட் இட், தே வெண்ட் ஓவர் த டாப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது இது கம்ப்ளீட்லி ஓவர் த டாப். இந்த ராமர் கோயில் விஷயத்தில் அந்த மக்கள் போகிறாங்க. அப்புறம் கவர்மெண்ட்டோடைய ஃபுல் மெஷினரி யூஸ் பண்ணி எல்லாரும் அனுப்பிச்சிருந்தாங்கல்ல. முதல்ல பார்ட்டியும் கவர்மெண்ட் இது வச்சு ட்ரெயின்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க ஆளுங்களெல்லாம் அயோத்தியாவுக்கு. அங்கே அவங்க போன விரும்பினாங்களா? அவங்க எவ்வளோ கஷ்டம் போகிற வழியில் இருக்குது, க்ரௌடிங், அதெல்லாம் என்னன்னு யாருக்கும் தெரியல. இப்போ உத்தரப்பிரதேசத்தோட நிலவரத்தை நீங்க சொன்னீங்க. உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லாம அங்க சுத்தி இருக்கிற அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட் கவுபெல்ட் முழுக்க, ஹரியானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், இங்க எல்லாத்துலயுமே பெரிய அளவுல பாஜகவினால சோபிக்க முடியல. அப்போ இந்த உத்தரப்பிரதேசல இருக்கிற அந்த பேண்ட்வேகன் எஃபெக்ட் மாதிரி அடுத்தடுத்த மாநிலங்களுக்கும் அது பரவிடுச்சா, இல்லாட்டி இந்த கூட்டணி ஸ்ட்ராட்டஜியும் அங்க ஒர்க் ஆகியிருக்கா சார்? மத்திய பிரதேசில் ஒர்க் ஆகலை. ஏன்னா அவங்க தமிழ்நாடு எப்படி 39 out of 39, 40 out of 40 இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி இருக்கோ, அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் 29 out of 29 பிஜேபி. அதான் அதனால் அங்கே இந்த எஃபெக்ட் இல்லைன்னு தெரியுது. எலெக்ஷனில் இல்லை எனிவே. ஏன்னா அங்கே ஒவ்வொரு மாநிலமும் இப்போ அது சைஸை பார்த்தா வேற சில தனி நாடுகள் இருக்கும் யூரோப்பில், அந்த சைஸ் இருக்குது. மக்கள் தொகையோ இல்லை பரப்போ நிலப்பரப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஹியூஜ் ஏரியாஸ். அதனால் வேறு விதமான சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கும் ஒரு அந்த மாநிலங்களில். மத்திய பிரதேஷ் ஒரு ஹியூஜ் ஸ்டேட் டெரிட்டோரியலி, அதனால் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த காற்று பல ஹிந்தி பேசக்கூடிய அந்த மாநிலங்களில் பல இடங்களில் அந்த காற்று அடிச்சிருக்கு, அந்த எஃபெக்ட். குறிப்பாக ரூரல் ஏரியாஸில், ஹரியானா. ஆனால் அதில் அவங்களும் they have done well in some states. பிஜேபி இல்லைன்னா நம்பர் 1 வந்திருக்க முடியாது. இப்போ வழக்கமான எலெக்ஷன் அப்படிங்கிறது நார்த் வர்சஸ் சவுத் அப்படின்னு ரீட் பண்றது, இந்த வாட்டி ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு வச்சதையும் நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக குஜராத்தும் அது பாஜகவோட கோட்டை அப்படின்னு கணக்குல வச்சா கூட, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா போன்ற மாநிலங்கள் எல்லாமே ஒரு கீ ரோலை இதுல பிளே பண்ணிருக்கு. அங்கெல்லாம் எப்படி, குறிப்பா அந்த வெஸ்ட் பெங்கால் கணக்கு என்ன சார்? வெஸ்ட் பெங்கால் பெரிய வெற்றி தான். அதில்
முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணல. கம்ப்ளீட்லி ராங். அதுல கம்ப்ளீட்டா அவங்க ஏத்துக்கலன்னு சொல்லிட்டாங்க எக்ஸிட் போல்ஸ். அது கரெக்டா சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு விஷயம் நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா, இதுக்கு முன்னால எலெக்ஷன்ல இப்போ இந்த டிஎம்சி வந்து ரொம்ப வயலன்ஸ்ல வருவாங்க அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம். அதை ஃபேஸ் பண்ண முடியாத பல இடதுசாரி கட்சிகளுடைய சப்போர்ட்டர்ஸ், குறிப்பாக சிபிஐஎம் சப்போர்ட்டர்ஸ், அப்புறம் காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸ் கூட, அவங்க வந்து மம்தா பானர்ஜி இது தாக்குதலை எதிர்பார்க்க முடியாத பாஜகவுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்தது. இப்போ ஓரளவுக்கு இவங்களுக்கு திருப்பி அந்த சப்போர்ட் வந்துருக்கு காங்கிரஸோட சேர்ந்து, ஓரளவுக்கு தான். அதனால அது வந்து மம்தா பானர்ஜிக்கு இன்னும் அதிக வெற்றியை கொடுத்துருக்கு. ஏன்னா பிஜேபிக்கு போன அந்த ஷேர் அந்த ஓட்ஸ் எவ்வளோன்னு இப்போ அனாலிஸ்ட்லாம் தெரியும். ஆனால் அது மம்தா பானர்ஜி இது பண்ணியிருக்கு. அது பயங்கரமான தோல்வி தான் பிஜேபிக்கு. இதில் எக்ஸிட் போல்ஸுக்கும் தோல்வி, கட்சிக்கும் தோல்வி. ஏன்னா அதை பற்றி ரொம்ப அதில் ஆர்வமாக இருந்தாங்க, எப்படியாவது அதை கைப்பற்றணும் அப்படின்றது வெஸ்ட் பெங்கால். அது பண்ணியிருந்தாங்கன்னா வேறு மாதிரி போயிருக்கும் எலெக்ஷனு. ஸோ மம்தா பானர்ஜி இன்னொரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் டோர்னமெண்ட் தான், முக்கியமான பிளேயர் இந்த இதில். அது முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அது ஒரு ஃபைட் பண்ணாங்க பிரேவா. ஒட்டு மொத்தமா இந்த காங்கிரஸோட பெர்ஃபார்மன்ஸை நீங்க எப்படி வேல்யூ பண்றீங்க சார்? நல்ல பெர்ஃபார்மன்ஸ். காங்கிரஸ் 99 இது வந்திருக்கு. இன்னொன்று வந்தால் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். ரன் அவுட் ஆகிட்டாங்க 99. அதனால நல்ல பெர்ஃபார்மன்ஸ். குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணார். அவர் வந்து ஒரு பவரை கிராப் பண்ணி நான் இருக்கணும்லாம் இல்லை, ஒரு ரிலக்டன்ட் பாலிட்டிஷியனாக தான் அவர் கருதுறேன். ஆனால் இறங்கிட்டாரு, தைரியமான பாலிட்டிஷியன். அவருக்கு சில குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் வேற யாரால இந்த மாதிரி நடந்திருக்க முடியும்? எவ்வளோ எனக்கு ஞாபகம் இல்லை உடனே எவ்வளோ கிலோமீட்டர் நடந்தாருன்னு. ஆல்மோஸ்ட் ஃபுல்லா காஷ்மீர் டு கன்னியாகுமரி இங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டா, ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாமே. இப்போ மீனா கந்தசாமி அவர்களுடைய ஆர்டிகிள் படித்தேன் வயரில். அவங்க அதை போய் சேர்ந்துருக்காங்க ஃபியூ டேஸ். அவரோட nobody could keep up with ராகுல் காந்தி. அவர் நடந்த அந்த வேகத்தில் யாராலையும் நடக்க முடியலன்னு அதில் எழுதியிருக்காங்க அந்த கட்டுரையில், அந்த ஆர்டிக்கிளில், இதில் வயரில். அது உண்மைதான். அதனால் ஒரு கடினமாக வேலை செய்து மீட்டிங் த பீப்புள், ஒரு ஹம்பிளாக போனது எல்லாருக்கும் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விஷயம். வந்து டெஃபினெட்லி அதுக்கு இம்பேக்ட் இருந்திருக்கு. ராகுல் காந்தியோட ஒர்க், குறிப்பாக அந்த யாத்ரால ஒரு பழைய ட்ரெடிஷன் இருக்கு. மகாத்மா காந்தி சால்ட் மார்ச் எப்படி நடந்தாரு இந்த இதில், அதெல்லாம் ஓரளவுக்கு அந்த பாரம்பரியம் இருக்கிறதுனால இவரும் அதில் இறங்குனதில் அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். தட் இஸ் டெலிவர்ட் டிவிடெண்ட்ஸ். இல்லைன்னா 99 வந்திருக்க முடியாது. ஆனால் ஒரு நபர் மட்டும் இல்லை, அவங்க ஒரு நல்லா ஒர்க் பண்ணாங்க. தெலுங்கானால நல்ல வெற்றி தான் அவங்களுக்கு, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஃபுல் வெற்றி இல்லைனாலும் கர்நாடகாவில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம், ஆனால் ஒரு கவர்மெண்ட் இருக்குது ஸ்ட்ராங்காக அங்கே. அதனால் காங்கிரஸ் கட்சியோடைய ஒரு ப்ரோக்ரஸ் தான் இது. போதுமான. இன்னொரு விஷயம் சொல்லணும், காங்கிரஸ் கட்சி முன்னால் நாங்கள் தான் முன்ன பவரில் இருந்ததுனால நாங்கள் தான் டாமினன்ட் பார்ட்டி என்ற ஒரு போஸ்டர் உண்டு. இந்த குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில். தமிழ்நாட்டில் வந்து 67லேயே கதை பிடிச்சிது. அதுக்கப்புறம் ஜூனியர் பார்ட்னர் தான் போனாங்க. டிஎம்கேயோடையோ ஏஐடிஎம்கேயோடையோ போனால் ஜூனியர் பார்ட்னர் தான். அவங்க வந்து நாங்கள் தான் லீடர் ஆஃப் தி அலையன்ஸ் தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது யாராலையும், காங்கிரஸால் சொல்ல முடியாது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் வேற. அது நான் போன தடவை அவங்களுக்கு எதிராகவே போட்டிட்டாங்க. இந்த தடவை சிறந்த முறையில் ஒரு கோலிஷன் சேர்ந்து, குறிப்பாக அகிலேஷ் யாதவ் அவரோட சேர்ந்து நல்ல ஜாயிண்ட் கேம்பெயின் செய்தாங்க. ஒரு 2 யங்கிஷ் லீடர்ஸ் இதில் ஒரு அட்ராக்டிவ் கேம்பெயின் நடத்தினாங்க. அதுக்கு கட்டாயமாக ரிசல்ட் கிடைச்சிது, குறிப்பாக ரூரல் ஏரியாஸ் என்று கேள்விப்பட்டேன். இப்போ காங்கிரஸ் வந்து அவங்களுடைய ஆட்டிடியூட மாத்திக்கிட்டது அப்படிங்கறதே களத்துல பயங்கரமா ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அவங்களோட மேனிஃபெஸ்டோ எல்லாமே கூட பெருமளவுல பேசப்பட்டது. இந்த மாநில சுயாட்சி விஷயம் எல்லாமே அவரு பேசியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து மக்கள் ஓட் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணுமா சார்? ஒரு காலத்துல காங்கிரஸ் கட்சி இந்த மாநில சுயாட்சியெல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்க தான் ப்ராப்ளம். அப்போ பல கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாட்டில் கலைஞர் அரசு 2 தடவை கலைச்சாங்க. அதெல்லாம் பழைய கதையாக இருக்கலாம், இருந்தாலும் அவங்க அதை மாற்றிருக்காங்கிறது உண்மை. இந்த மேனிஃபெஸ்டோவில் எழுதியிருக்காங்க, அதை வந்து நடைமுறையில் இது பண்ணணும்.
ஃப்யூச்சரில் ம், when they come to power. ம், ஏன்னா இந்த தடவை பார்த்தா வெரி க்ளோஸ் ஃபைட். நான் இப்போ லேட்டஸ்ட் ஃபிகர்ஸ் இது கேட்டேன் ஒருத்தர் அஃபிஷியல் ஃபிகர்ஸ், அதனால் மாறிண்டே இருக்குல்ல ஃபிகர் அப்டேட் பண்ணும்பொழுது 2% பாயிண்ட் கேப் தான் இருக்குது என்டிஏக்கும் இந்தியா பிளாக்குக்கும். ம், 2% பாயிண்ட் தான். அப்படின்னு ஒரு பெரிய மாநிலம் எப்படி போயிருந்தா கூட வேற மாதிரி வந்திருக்கும். ம், 2 சைட்லையும் சொல்லலாம். இதில் அவங்களுக்கு பெரிய வெற்றி கூட கிடச்சிருக்கும். இப்போ மகாராஷ்டிரா பெரிய சர்ப்ரைஸ். ம், அதே இப்போ சாய்நாத் போன்ற சிறந்த ஜேர்னலிஸ்ட் எழுத்தாளர்கள் முதல்ல சொன்னாங்க இங்கே அது உண்மை இல்லை, எக்ஸிட் போல் எக்ஸாக்ட் கணக்கு சொல்லலைன்னா கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து மகாராஷ்டிராவில் வெளியில் அந்த மீடியா ப்ராப்பகேண்டா பொலிட்டிக்கல் ப்ராப்பகேண்டா வருது, உண்மை இல்லைன்னு தான் சொன்னார் என்கிட்ட. ம், அது பல பேர் சொன்னாங்க. குறிப்பாக சாய்நாத் நான் சொல்கிறேன் ஒரு குட் எக்ஸாம்பிளாக. ம், க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவர் அங்கே இருக்கார் மும்பையில். மகாராஷ்டிரா அப்படி போகலன்னா இந்த மாதிரி இவ்வளோ கேப்பை நேரோ பண்ணியிருக்க முடியாது. ம், தமிழ்நாட்டில் 100க்கு 100 வாங்கலைன்னா இந்த கேப்பை இவ்வளோ இது பண்ணியிருக்க முடியாது. ம், இது அதனால் பட் வெரி க்ளோஸ் ஃபைட் இதில். அதனால் இப்போ இந்தியா இந்தியா அலையன்ஸ் எவ்வளோ கிண்டல் பண்ணார் மோடி மீதி பேர்லாம், என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க. ஆனால் தேவ் டெலிவர்ட். ம். இப்போ இந்தியா அலையன்ஸ் ஹஸ் டெலிவர்ட் மோர் தென் எக்ஸ்பெக்டட். அதே நேரத்துல இப்ப சோஷியல் மீடியால ஒரு கார்டு வந்து வலம் வருது சார். அதுல வந்து நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் இப்போ இவ்வளோ 232, ஆனா காங்கிரஸ் பாஜக தன்னந்தனியா 242. சோ இவ்வளோ நீங்க அலையன்ஸோட சேர்ந்துதான் இவ்வளோ நம்பர் அப்படிங்கிறப்போ அங்க மொத்தத்துல கிங்கா இருக்கிறது பாஜக தானே அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ் சொல்லப்படுது. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அது உண்மைதான். அவங்களுடைய இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் எல்லாரையும் இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்த்ததை விட கொஞ்சம் அதிகம். அது உண்மைதான். ஆனா எங்கேருந்து வந்திருக்காங்க இந்த இதுல இந்த ஷார்ட் ஃபால் எவ்வளோ 400லேருந்து அவங்க சொன்னது. அப்படின்னாலும் பாஜக ரெண்டு அவங்க பண்றதை நம்ம அப்ஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க அது அண்டர்ஸ்டாண்டபிள், வேற என்ன கிளைம் பண்ண முடியும். அதனால தான் நேற்று செலிப்ரேஷன்ல சொன்னேன் ஒரு வேக் ராதர் தேன் செலிப்ரேஷன் மாதிரி இருந்தது எனக்கு அந்த இதில். ஏன்னா அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்து பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவோம்ல, அதை பார்த்தா அதனால அப்படி தான் இருந்தது. ஆனால் அவங்க உரிமை அது. நாங்கள் தான் 3வது டேர்ம் ஆரம்பிச்சாச்சு, ஹேட்ரிக் எங்களுக்கு. ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு இதில் அதுக்கு பிறகு நான் தான் வந்தேன், அதெல்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றி நமக்கு ஆட்சேபனையும் இல்லை, கவலையும் இல்லை. ஆனால் உண்மையை சொல்கிறதுனா அதோடைய சாராம்சம், இந்த எலெக்ஷனோட சாராம்சம் என்ன? ஒரு ஸ்ட்ராங் ஒன் பார்ட்டி கவர்மெண்ட் கோலிஷன் என்ற போர்வையில் இருந்தால் கூட, போர்வை போத்திருந்தால் கூட என்டிஏ அவங்க ஒன் பார்ட்டி மட்டும் இல்லை, ஒரு ஸ்மால் குரூப்போட பவராக தான் அத்தாரிட்டியில் தான் நடந்துருந்தாங்க. அது இப்போ மாறிவிட்டது. இப்போ ஒரு டிபெண்ட் தான். இந்த நியூயார்க் டைம்ஸ் ஹெட்லைன்ஸ் ஒன்றும் இல்லை, தி ஆரா ஆஃப் இன்வின்சிபிலிட்டி போயிடுது. பிகாஸ் யூ நீட் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். அவங்க ப்ரோக்ராம் வேறையா இருக்கலாம், அவங்க ஐடியாலஜி வேறையா இருக்கலாம், சந்தர்ப்பவாத ஒரு ரெயின்போ கோலிஷன் மாதிரி. அது என்ன வார்த்தையோட யூஸ் பண்ணி ரெயின்போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் பல செக்குலர் ஃபோர்ஸஸ் இல்லை. அதில் அந்த உண்மையாக மத சார்பின்மை இல்லைங்கிறக்கூடிய அந்த கட்சிகள் ரொம்ப அதிகமாக அதில் இல்லை. இந்த இதில் எல்லாரையும் நான் இந்துத்துவான்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் அவங்க ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் அங்கே போய் சேர மாட்டாங்க, லெஃப்ட் இடதுசாரி கட்சிகள் கட்டாயமாக அந்த பக்கம் போக மாட்டாங்க. நான் ஒரு ஜேடிஎஸ் கூட போக மாட்டாங்கன்னு நம்பியிருந்தேன். அந்த குமாரசாமி ஒரு தடவை போயிருக்காரு, ஆனால் அது சேஞ்ச் ஆகிடுது. நாயுடு செய்திருக்காரு, முன்னால் பல கட்சிகள் செய்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்த இந்தியா அது கூட்டணின்னு சொல்கிறத விட என்ன கேட்டால் ஒரு பிளாக் என்று சொல்லலாம். ஏன்னா சில மாநிலங்கள் அவங்களுக்கு இப்போ கேரளாவில் யாருக்கு யூடிஎஃப்க்கு யார் மெயின் அப்போனன்ட்? எல்டிஎஃப். அதனால் மேற்கு வங்கத்திலையும் டிஎம்சி ஃபைட்டிங் லெஃப்ட் ஃப்ரண்ட், காங்கிரஸ் அவ்வளோ விரோதம் இல்லைன்னா கூட அமிச்சிட்டாங்கல்ல மம்தா பானர்ஜி. உங்கள் இது தேவையில்லைன்னா அதிகமாக டிமாண்ட் பண்ணுவீங்க சீட்ஸுன்னு. அதனால் அதில் பல முரண்பாடுகள் இருந்தாலும் அதுதான் இது புதிய விஷயம். அதான் புதிய ட்ரெண்ட். என்னன்னா எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு இப்போ, திஸ் இஸ் த வே டு கோ ஃபார்வர்ட். இப்போ தான் அவங்கள தடுக்க முடியும், இந்த ஜகர்நாட் தடுக்க முடியும். இல்லைன்னா அவன் இன்னும் மோசமான ஒரு இது அரசியலமைப்பு சட்டத்திலே சில மாறுதலை கொண்டு வந்துருவாங்க.
இந்தியா ஒரு இந்து நாடு என்று கூட கொண்ட பேச்செல்லாம் இருக்குது. பல பேர் பேசியிருக்கான் அதை பற்றி. டாப் லீடர்ஸ் என்ன பேசுகிறாங்கன்னு இருந்திருக்காது இந்த அளவுக்கு. நான் கான்ஸ்டியூஷனில் தான் இது பண்ணுவேன் மோடி கடைசியில் சொல்லிட்டார். எனக்கு என்ன ஃபீலிங் என்றால், கடைசியில் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஏன் தமிழ்நாடுக்கு வரதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாரு? ஏன் கான்சன்ட்ரேஷன் ஆன் ஆந்திர பிரதேஷ் அது மட்டும் தனி இங்கே வந்திருக்கலாம்ல. இங்கே வந்து பிஜேபி அவ்வளோ முன்னேற்றம் இருந்ததுன்னா அவங்க வந்து கேம்பெயின் பண்ணியிருக்கலாம், வேறோட பேசியிருக்கலாம், ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் செய்யல. தமிழ்நாடு விட்டுட்டாங்க. அதே மாதிரி வேற மாநிலங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். மகாராஷ்டிராவில் ஷாக்காக வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. உத்தரப்பிரதேஷில் இந்த அளவுக்கு சரிவு ஏற்படுங்கிறது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு நமக்கு இது ஒரு டிஃபிகல்ட் டைம் என்று புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. பல பேர் சொல்லியிருந்தாங்கல்ல 240 மேலே வராதுன்னு. யோகேந்திர யாதவ் மாதிரி, எங்கள் எடிட்டர் மாதிரி முதல்ல இங்கே உள்ள அதுதான் கரெக்டான எஸ்டிமேட். ஏன்னா அது உண்மையாக ஒரு ஆனஸ்டாக பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்து அவங்க போய் வேறு சர்வே எடுப்பாங்க, இல்லை பல பேரோடு பேசுவாங்க, ஃபோக்கஸ் குரூப்ஸ் நடப்பாங்க, விவாதம் நடத்துவாங்க. ஜேர்னலிஸ்ட் போய் பல சாதாரண மக்களோட பேசுவாங்க. அதுதானே நம்ம வழக்கம், குட் ஜேர்னலிசம். அது ஆனஸ்டாக ரிப்போர்ட் பண்ணணும் ஒன்று. அது பண்ணியிருக்காங்க நிறைய பேர். மேலே போய் அது வருதான்னு பார்த்தா வராது. பல ஊடகங்களில் அது வராது. ஏன் இந்த போல்ஸை சில டிவி சேனல்ஸ் இங்கே போட்டாங்க? பாஜகவுக்கு இவ்வளோ வரும். ஏன் பிரசாந்த் கிஷோர் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில், சவுத்தில் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பெரிய சேஞ்ச் ஏற்படுற மாதிரி பேசிட்டாரு. கேரளாவில் கூட தமிழ்நாடு அந்த பிஜேபி தலைவர் அண்ணாமலையோட ஊதி பெருக்கப்பட்ட அந்த பிம்பம் இந்திய அளவுல, அதுவுமே அதுக்கு ஒரு காரணம்னு சொல்றீங்களா? இந்தியா அளவில் அண்ணாமலை ஒன்றும் ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேயர் இல்லை. நார்த் மீடியா எல்லாமே இவங்க அண்ணாமலை அதிகமா ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவர் தான் பேசுறாரு, ஹிந்திலையும் பேசுவாரு, இங்கிலீஷ்ல பேசுறாரு, தமிழ்ல பேசுறாரு, ஒரே அரகண்டா பேசுறாரு. கிட்ட ஒரு லார்ஜ் மீடியாவுக்கு ஒரு எதிரியாக மாறிட்டார்ல. ரொம்ப மோசமாக பேசி சில மோசமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கூட நடத்தினோம் இந்த இதில். அதனால ஒரு கண்டெம்ட் இருந்தது மீடியாவுக்கு, அரகன்ஸு, போஸ்ட்ஃபுல்னஸ். அண்ட் எல்லாம் புரிஞ்சு போச்சு, இந்த ஆள் நமக்கு தேவையில்லை, இந்த மாதிரி லீடர்ஸ் தேவையில்லை. ஆனால் ஒர்க் பண்ணார், அதையும் சொல்லணும், ஹார்ட் ஒர்க்கிங் இதில் போய். ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆள் மாதிரி நடந்துருக்கின்றாரே தவிர ஒரு ஒரு மெச்சுவர் பொலிட்டிக்கல் லீடராக அவர் நடந்து கொள்ளவில்லை. ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட், ஹி ஒர்க் ஹார்ட். தமிழ்நாட்டு பத்தி நம்ம பேசுவோம் சார். அதுக்கு முன்னாடி வந்து தேசிய அளவுல பாக்குறப்போ கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான். அதுல உள்ள ஒரு தன்னிச்சையான ஒரு முடிவை வந்து பிஜேபி கவர்மெண்ட்னால எடுக்க முடியாது. அது என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நீங்க வந்து சொன்னீங்க. அப்போ இது வந்து ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்ங்கிறப்போ அது இன்னொரு கட்சியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அப்படிங்கிறப்போ வித்தின் பிஜேபிக்குள்ள அது என்ன விதமான இம்பாக்ட்ஸ் ஏற்படுத்தும்? பிஜேபிக்குள்ள முரண்பாடுகள் இருக்குன்னு தான் கேள்விப்பட்டோம். முன்ன சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ் சொன்னால் எல்லாம் சட்டம் தான் அப்படின்னு. இப்போ ஆர்எஸ்எஸ் தான் இன்னும் கமாண்ட் சென்டர். ஆனால் பல இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி கிளாஷஸ், அம்பிஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நிதின் கட்கரி வேற ஒதுக்கப்பட்டு வச்சார். அவர் ஒரு ரொம்ப எஃபெக்டிவ் மினிஸ்டர்னு பேர் இருக்கும், ரொம்ப காம்பிட்டன்ட் மினிஸ்டர் என்று இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் செய்யறதில்ல. அதுதான் பொதுவான இம்ப்ரெஷன் ஆர்எஸ்எஸ் ஆளாக இருந்தாலும். ஆனால் அவருக்கு போதுமான இது இல்லை. அவருக்கும் மோடி அவர்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, அமித்ஷாக்கும் அப்படின்னா பல பேர் பேசிக்கிறாங்க. சில ரிப்போர்ட்ஸ் கூட வந்திருக்கு. அது உண்மைன்னு தான் நினைக்கிறேன் இந்த இதில். அதே மாதிரி வேற ஆர்எஸ்எஸ் கூட ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு இவர் தான் நேஷன்ஸ் ஹெட் ப்ரீஸ்ட் இருக்கிறது பிடிச்சிருக்குமா தெரியல எனக்கு. அதனால் அவங்களுக்குள்ள கட்டாயமாக இது இருக்கும். சீனியர் இவங்கெல்லாம் இப்போ ராஜ்நாத் சிங் முன்ன வேற இது கூட போனார் விட்டுட்டு. அவர் ஒரு வெட்டரன் லீடர். ஆனால் அவர் சொல்றதை கேட்குறாங்களா எனக்கு தெரியல. யார் ஹூ மேக்ஸ் த டெசிஷன்ஸ் பிஜேபியில்? முன்ன காங்கிரஸ் கட்சியில் அது இருந்திருக்கு அந்த பிரச்சனை, அது டவுட்டே இல்லை. அது உண்மை சொல்லணும் நியாயமா. ஆனால் இன்னைக்கு அது இல்லை.
ஒரு டீம் ஒர்க் இருக்குது. இப்போ டிஎம்கே எடுத்துக்கோங்களேன், ஒரு பவர்ஃபுல் லீடர் இருப்பாங்க, ஆனால் அது ஒரு டீம் இருக்கும். அவங்க எல்லாம் கூடுவாங்க, இந்த முறைப்படி கூடுவாங்க, இந்த இதெல்லாம் அந்த மாதிரி தான் கட்சிகளை வளர்க்கணும். ஒரு தனித்தனி ராஜ்யம் நடக்குதா பிஜேபிக்குள்ளேயே? கட்டாயமாக நடக்குது. இந்த இப்போ நிதின் கட்கரியை அவங்க தூக்கி போட முடியாது வெளியில். ஏன்னா ஒரு ஆர்எஸ்எஸ்ல ஒரு முக்கியமான ஒரு மெம்பர் சப்போர்ட் உண்டு. அதனால் அந்த முரண்பாடுகள் கட்டாயமாக ஏற்படும். இதில் அவங்களும் எதிர்பார்ப்பாங்கல்ல ஹெவி வெயிட் போர்ட்ஃபோலியோஸ். ரவிசங்கர் பிரசாத் ஏன் மினிஸ்ட்ரி இல்லை, லா மினிஸ்டராக இருந்தார், இப்போ கொண்டு வருவாங்களா? சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு லாயர், ஒரு திறமையான ஒரு லீகல் அஃபேர்ஸ் தெரியும்னு தான் அவருக்கு ஒரு ரெப்புடேஷன் இருந்தது. இல்லை, நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதனால அவங்கெல்லாம் எதிர்பார்ப்பு மோடி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்போது யாரும் நிதின் கட்கரியை தவிர வேற யாரும் ஓப்பனாக வந்ததாக தெரியல. ஆனால் இப்போ வரும், கட்டாயமாக வரும். எங்கே வரும், யார் செய்வாங்கங்கிறது இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா நட்டாவோட அந்த பதவி காலமும் ஜனவரியில எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த பதவி மாற்றம். இன்னொன்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படியான ரிசல்ட் வரும். அப்போ அண்ணாமலை மாற்றப்படுறதுக்கான காரணம் இதுவும் இருக்கு, அந்த வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ ஓவரால் பாக்குறப்போ தமிழ்நாடோட அந்த இந்த 40 out of 40 திமுக ஜெயிச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த ஏடிஎம்கே அப்புறம் பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு? ஏன்னா குறிப்பா ஏடிஎம்கே நிறைய தொகுதிகள்ல டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணுதானா? இல்ல, அதிமுக தான் மெயின் எதிர்கட்சி என்று கணிப்பு இருந்தது எல்லாருக்கும், எங்களுக்கு இருந்தது. கொலாப்ஸ் ஆயிருக்காங்களா இல்லை வேற பணம் இல்லாத என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. இன்னும் தகவல் வரணும். பிஜேபி தான் பெரிய கேம்பெயின் எடுத்தாங்க. அதில் ஒரு முக்கியமான ப்ரெஷர் பண்ணி பிஎம்கேவை அவங்க பக்கம் சேர்த்துட்டாங்க. அது ஒரு காரணம் தான். அது ஒரு பெரிய லாஸ் இவங்களுக்கு, ஏடிஎம்கேக்கு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில். ஆனால் லாங் டேர்மில் பார்த்தா அதிமுக தான் எதிர்கட்சியாக இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு யாரும் எதிர்பார்க்கல. முதல்ல அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க டேர்ம்னு. அவர் கம்ப்ளீட் பண்ணார்ல இபிஎஸ், அவருக்கு அந்த கிரெடிட் கொடுக்கணும். கட்சியை ஒன்றா வச்சிருக்காரு, ஆனால் சில ஃபுல்லாக வச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. ஓபிஎஸ் போயிட்டாரு. ஆனால் 95%, 98% இவர் கையில் தான் இருக்கு. பார்ட்டி ஆர்கனைசேஷன் வச்சிருக்காரு. அதனால அதிமுக இங்கே ஒரு எஃபெக்டிவ் கட்சியாக இருக்கணும்னு தான், அதுதான் ஹெல்த்தின்னு நினைக்கிறேன் இங்கே. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு ஹெல்த்திங்கிறீங்க? ஆமா, டிஎம்கே கட்டாயமாக. டிஎம்கே எக்ஸலண்ட் கவர்னன்ஸ் இது வரைக்கும் செய்ததில்ல. வெல்ஃபேர் ப்ரோக்ராம், பெண்களுக்கு இந்த ஃப்ரீ பஸ், அப்புறம் 1000 ரூபாய் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். அதே நேரத்தில் டெவலப்மெண்ட் இன்னும் செய்யலாம். அந்த ரெண்டையும் ஒன்றா வந்ததுனால தான் வெல்ஃபேர் ஆர் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட். அதனால தான் இப்போ இந்தியா டுடே ரேங்கிங்கில் வருஷம் நம்பர் 1 ஸ்டேட் இது. பார்க்குறீங்களான்னு தெரியல, இன் தமிழ்நாடு. இது ஒரு ஓவரால் எல்லா விஷயத்துலையும் இல்லைனாலும் சில எடப்பாடி வாங்கியிருந்தாரு. ஏன்னா அது ஒரு லாங் டேர்ம். இது சுகாதாரத்துக்கு நினைக்கிறேன். ஏன்னா அது மெடிக்கல் ஆல்ரெடி தமிழ்நாட்டுல டெவலப்டா தான் இருக்கு. இப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா ஒண்ணுமே செய்யலைன்னு யார் சொல்ல முடியுமா? அவர் முதலமைச்சர் எம்ஜிஆர் மிட் டே மீல் ஸ்கீமை கொண்டு வந்தாரு. அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அந்த விஷயத்துல அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குதா எனக்கு தெரியல. இந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ல வேறு அரசியல் இதுல இருக்கலாம். இந்த இதுல இன்னும் யார் இன்னும் நல்லா செய்யறாங்க இந்த இதுல. இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு, எலெக்ஷன் முன்னால எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்காங்க இந்த இதுல. அதாவது அந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது எல்லாருக்கும் சர்ப்ரைஸ். 69,000 பூத்ஸ் போல் இருக்கு, இது இஎம்எம்ஸ் இருக்குதுல. அதில் எவ்வளோ பேர் ஓட் பண்ணாங்கன்னா அதெல்லாம் உடனே அவங்க வாங்கி அதை அக்ரிகேட் பண்ணிட்டாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அகில இந்திய அளவுல என்ன நடந்தது, தமிழ்நாட்டுல என்ன நடந்ததுன்னு பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.